அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. நீங்க இப்போ புக் பண்ணி நீங்க வந்து ட்ரெயினுக்கு புதுசா இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ல ஒரு சீட் நம்பர் வந்திருக்கும், கோச் நம்பர் வந்திருக்கும். அந்த கோச்சுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைக்கும். வாங்க கோச்சுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்த டிக்கெட்ட உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நமக்கு வந்த டிக்கெட்டு. என்னன்னா டிக்கெட் போட்டாச்சு. எதுவும் தட்கால் டிக்கெட் தான். நார்மல் டிக்கெட்னா S13 இந்த மாதிரி வராது. தட்கால் டிக்கெட்னா தான் S13. இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பெட்டி. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண கோச். அதனால தான் S13 கோச்னு வந்திருக்கு. X13 கோச்சில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 3, 5, 6, 7. 3 வந்து அப்பரு, 5 வந்து மிடிலு, 6 வந்து அப்பரு, 8 7 இல்லை 8 வந்து சைடு அப்பர். அப்போ அப்பர் வந்திருக்கு, மிடில் வந்திருக்கு, அப்பர் வந்திருக்கு, சைடு அப்பர் வந்திருக்கு. இன்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின் தான் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். நல்லா பார்த்துக்கணும். நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 22,667 இந்த ட்ரெயின். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷனை பார்த்துருவோம். நமக்கு வந்த கோச்சு எந்த இடத்துல இருக்குது அப்படி சொல்லி பார்த்துருவோம். அதுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் வேர் இஸ் மை ட்ரெயின் அப்ளிகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் ட்ரெயின் கொடுக்குறோம். ஃபைண்ட் ட்ரெயின் கொடுக்கும்போது அந்த ட்ரெயினை கரெக்டாக பார்க்குறோம். ஓகேவா? இதில் ஆல் டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆல் டேட்டுக்கு பதிலாக டுடே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது வந்து வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப். நல்லா புரிஞ்சுக்கணும். டுடே அப்படிங்கிற பார்த்தா நைட்டு 9:55 ட்ரெயின். ஓகேவா? 22,667 அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அப்படியே இந்த சைடில் இப்படி போகிறோம். அதில் கோச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இந்த கோச்சு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? என்ன வருதுல HA1 HA1 B1 S13 S12 அப்படின்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து S13 தான் நமக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு. அதனால் S13 கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுனா அதோட கோச் உள்ளே எப்படி இருக்குது, சீட்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வரோம். அதாவது இது வந்து வாசல். ஓகேவா? இது வாசல்லேருந்து நம்ம வந்து ஏறி வாரோம். ஏறி வரும்போது நமக்கு எத்தனை நம்பர் சீட் கிடச்சிருக்கு, இன்னொரு வாட்டி பார்த்துருமா எத்தனை நம்பர் சீட் கிடச்சிருக்குன்ட்டு. S13 3, 5, 6, 8. ஓகே. S13 3ஆம் நம்பர். ஓகே. வாசல்லேருந்து வாரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 3ஆம் நம்பர் சீட்டு அப்பர் கிடச்சிருக்கு மேலே. ஓகே. அப்போ 3, 5 மிடில் கிடச்சிருக்கு, 6 கிடச்சிருக்கு, 8 கிடச்சிருக்கு, சைடு அப்பர் கிடச்சிருக்கு. அப்போது எந்த இதெல்லாம் கிடச்சிருக்குன்னா அப்பர் கிடச்சிருக்கா, அடுத்து ஒரு அப்பர் கிடச்சிருக்கா, அடுத்து ஒரு மிடில் கிடச்சிருக்கு. அப்போது இவங்க இந்த 3 சீட்டை தான் பயன்படுத்த முடியும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைடு அப்பர் கிடச்சிருக்கு, சைடு லோயர் வேறு ஒரு ஆளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உங்கள் வந்து நான் சேர்ந்து தான் உட்காரணும் அப்படின்னு பார்த்தா இந்த சைடு அப்பர் இருக்கலாம், இதை வந்து இந்த மிடில் கிளாஸ் உள்ள ஆளுக்கு கொடுத்துட்டு இந்த சைடு அப்பர் ஆள் இதில் வந்து உட்காந்துக்கலாம். ஓகே. அப்போ நம்ம 4 பேரும் சேர்ந்து உட்கார்ற மாதிரி ஆயிரும். ஓகே. இப்போ இந்த சீட்டோட மேப்பை பார்த்தாச்சு. உண்மையான சீட்டை பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையான சீட்டை பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி வாசல் வந்து நான் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வழியாக வரணும். வாசல் வந்துட்டு 3, 5, 6, 8 அப்படி தானே வந்துச்சு. 3ஆம் நம்பர் சீட் எது நான் இருக்கு பார்த்தீங்களா? இதில் தான் நீங்கள் உட்காரணும். 3ஆம் நம்பர் சீட்டுக்காரங்க அப்பர் நான் இருக்கு பாருங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இடம். 3ஆம் நம்பர் சீட்டு. அடுத்து வந்து 5, 6. ஓகேவா? நான் இருக்கா? இது ஒரு சீட்டு, இது ஒரு சீட்டு. ஓகே. உட்கார்ற மாதிரி இருந்தா ஓகேவா? 8 இது ஒரு சீட்டு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா எதில் உட்காரணும்னு சொல்லிட்டு 3, 5, 6, 8 3ஆம் நம்பர் சீட்டு இதில் உட்காரணும். 5, 6 பக்கத்தில் உட்கார்ந்துக்கணும். ஏன்னா மிடிலும் அப்பரும் கிடச்சிருக்கு. வேறு 8ஆம் நம்பர் சீட்டு இதில் உட்காரணும். அப்போது இப்போ உங்களுக்கு லே அவுட் படி காமிச்சாச்சு, உள்ளே எப்படி இருக்குன்னு காமிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3, 5, 6, 8னா எந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ட்ரெயினில் ஏறி பயணம் செய்யுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி தான் செக் பண்ணணும். உங்களுக்கு வந்த டிக்கெட்டையும் இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயணம் செய்ய வாழ்த்துக்கள்.